ஹலோ உயிர்களே, என்னருமை உயிர்களே, உடன்பிறப்புகளே, தங்க கட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கங்கள். எப்படி இருக்கிறீங்க? குட், ஓகே. இப்போ இன்றைக்கி நான் பற்றி பேசலாம், உன்னை பற்றி பேசலாம். ஓகே, இப்போது நம்மக்கிட்ட ஒரு குவான்டிட்டி ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கேஜி ஆப்பிள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை எவ்வளோ இருக்குது எண்ண முடியுமா? நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுமா? ஒரு கேஜி ஆப்பிள் கவுண்ட் பண்ண முடியுமா? என்ன பெரிய விஷயம், கவுண்ட் பண்ணலாமே சார். அப்போ என்ன கவுண்ட் பண்ணி பார்க்கலாம்னாக்கா 1 2 3 4 5 6 ஒரு 6 7 ஆப்பிள் வந்துச்சு. ஒரு கேஜி ஆப்பிளுக்கு 7 ஆப்பிள் வந்துச்சு. கவுண்ட் பண்ணிட்டேன். சரி, அப்புறம் இவ்வளோ மாங்காய் இருந்துச்சு. அந்த மாங்காவில் கவுண்ட் பண்ணி பார்க்கலாங்களா? இது கூட என்ன சொல்கிறீங்க நீங்கள்? அது கவுண்ட் பண்ண முடியாதா? நான் கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் 1 2 3 4 5 6 20 23 24 மேங்கோ இருந்துச்சு. 24 மாங்காய்னா எவ்வளோ? 2 டசன். இந்த மாதிரி கணக்கெல்லாம் போட்டுருவோம். ஆனால் ஒரு 3 ஐட்டம் சொல்கிறேன். ஏக் தோ தீன், இந்த ஐட்டம், அந்த ஐட்டம், இந்த ஐட்டம். இதில் இதில் என்ன முடியுமான்னு கேட்டாக்கா நீங்கள் டெஃபினட்டாக அது என்ன முடியாதுன்னு சொல்லுவீங்க. சரி, நானும் ஐ அக்செப்ட் தட். சார், நீங்களே சொல்லிக்கிறீங்க என்னால் முடியாதுன்னு. என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறான் அவன். உன்னால் முடியாது தம்பி, உன்னால் முடியாது சார். சொல்லுங்கள் சார். ஆப்பிள்லேருந்து மாங்காய் வரையும் கணக்கு போட்டேன், நீங்கள் சும்மா. சரி, நான் சொல்கிறேன். இந்த மணல் இருக்குது, மணல், கடலில் இருக்கிற மணல். அந்த மணலில் வந்து எத்தனை மணல் இருக்குதுன்னு கணக்கு போடுறேன், என்ன முடியுமா? மணலா? அது ஆவா சார். இல்லை ஆகிற வேலை சொல்லு சார். இல்லை, இது ஆகுமா? இன்னொன்று வந்து இந்த ஆகாயத்தில் நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் இருக்குது, அதை கவுண்ட் பண்ண முடியுமா? இல்லை சார், கவுண்ட் பண்ண முடியாது. முன்னெல்லாம் வச்சோன்னே எல்லாம் நான் கவுண்ட் பண்ணுவேன். ஓகே, அது கவுண்ட் பண்ண முடியாது. வெரி குட். அப்படி தான் ஆவலைன்னா ஆவலைன்னு சொல்லிடணும். அப்போ இன்னொன்று ஐட்டம் இருக்குது. அந்த ஐட்டமு வேணுனாக்கா நீ மணலில் இருக்கிற கடலில் இருக்கிற மணலை வேணா எண்ணிடலாம். இந்த உலகத்தில் இருக்கிறது தானே, எல்லாத்தையும் சேர்த்து அங்கே வச்சுட்டாங்க, எண்ணிடலாம். ஓகே, அப்புறம் ஆகாயத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை கூட எண்ணிடலாம். எண்ணிடலாமா? எண்றீங்களா? நீங்கள் எண்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே நிறைய இடைவெளி இருக்குது. இங்கே ஒரு நட்சத்திரம் ஸ்டார் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டார் இருக்குது, அங்கே ஒரு ஸ்டார் இருக்குது. அப்படி கொஞ்சம் கீழே தலைக்கெல்லாம் நின்றுக்கின்னு கணக்கு போட்டு சொல்லிடலாம் கூட. ஆனால் நான் இன்னொன்று ஒரு ஐட்டம் இருக்குது, அதை யாராலையும் கவுண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். அது என்ன ஐட்டம் நீங்கள் சொல்கிறீங்களா? உலகத்திலே அதான் இருக்குது, எண்ணி பார்க்க முடியாது. கடலில் இருக்கிற மணலும் வானத்துக்கு இருக்கிற நட்சத்திரங்களும் தான். வேறு என்ன சார் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், அணுக்கள், ஆட்டம்ஸ் இன்னும் ஒரு ஐட்டம் இருக்குது. இதில் அட்மாஸ்பியரில் பிரபஞ்சம்னாக்கா உலகமா, எல்லா இடத்துலையும் இந்த அணுக்கள்னு இருக்குது. அதை மட்டும் நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. எல்லாம் மண்ணில் கவுண்ட் பண்ணிடலாம், ஸ்டார்ஸில் கவுண்ட் பண்ணலாம். இந்த ஆட்டம்ஸை கவுண்ட் பண்ண முடியாது. ஆமாம் சார்.
ஏன் கவுண்ட் பண்ண முடியாதுனாக்கா அது நெருங்கி இருக்குது, இடைவெளி இல்லாமல் நெருங்கி இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று இடைவெளி இல்லாமல். அது பாதாளம் ஆகாயம் சொல்கிறதுக்கு இல்லை, அதோட மேலே இதோட கீழே சுற்றி எங்கே பார்த்தாலும் இருக்குது. அதை நம்மளால் கணக்கு பண்ண முடியாது, எந்த இயந்திரத்தாலும் அதை கணக்கு பண்ண முடியாது, எந்த கெஸ்ஸிங்கால கணக்கு முடியாது. அந்த அளவுக்கு அது அதிகபட்சமாக இருக்குது. தெரிஞ்சுக்கோங்க. ஆட்டம்ன்றது அணுக்கள், எலக்ட்ரான் புரோட்டான்ன்றது அதிக அளவில் இருக்குது. போதும் இவ்வளோ தெரிஞ்சுக்கல. நம்மளால் கணக்கு போட முடியாதது, எண்ண முடியாதது, எண்ணிக்கையில் அடங்காதது அது ஒன்று இருக்குது. ஓகே, வணக்கம்.